வணக்கம். 12/5/2025 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் நகர்வை பற்றி பார்ப்போம். மேஷத்தில் சூரியனும் புதனும், ரிஷபம், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கன்னி, துலாத்தில் சந்திரன், விருட்சிபம், தனுசு, மகரம், கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சுக்கிரன். இந்த கிரக நகர்வுகள் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்களுக்கு ராசிலேயே சூரியன் உச்சமாக உட்காந்து கூட புதன் உட்காந்துருக்கார். புதனாதித்ய யோகம். ராசியாதிபதி கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி பங்கமாகிறார். நீச்ச பங்க ராஜயோகம். ராசிக்கு 11ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்து சனி ராசியை பார்க்குறார். சற்று மேலோங்கிய நாள் இன்னைக்கு ஒன்றுக்கு பொருளாதாரத்தில் இந்த மேஷராசி நண்பர்கள் மேலோங்கி இருப்பார்கள். ரிஷபம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேலே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாங்க. 48 நாள் 50 நாள். இது தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம் நீங்கி நேற்றிலிருந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் தனக்காரகனும் வரார். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. குறிப்பாக 10ஆம் அதிபதி சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கார். வாகன விருத்தி, உயர் ரக வாகனங்கள் வாங்கலாம். மிதுனம் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கார் குரு. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தனக்கு 11ல் உச்சம் பெற்ற சூரியனை கூட புதனாதித்ய யோகம் பெற்று அரசாங்கத்தினுடைய நாளுக்கும் ராசிக்குரிய புதன் 11ல் குறிப்பாக உச்சம் பெற்ற சூரியனை கூட அரசாங்கத்தினுடைய அனுகூலம் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம் ராசிக்குள்ள நீச்ச செவ்வாய் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் சொல்லக்கூடிய தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய உச்சமாக உட்காந்துருக்கார். பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. 8ல் சனி ஆட்சியாக உடல் சோர்வு ஏதாவது தெரியும். உடல் சோர்வு இருக்கும் கடகராசி நண்பர்கள். சிம்மம் ராசிக்குள்ள கேது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்து 9ல் பாக்கியஸ்தானத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக 3க்கும் 10 சுக்கிரனும் உச்சமாக உட்காந்து 8ல். நேற்று வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த பொருளாதாரம் இன்றைக்கி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலாம் இன்றைக்கி கிளியர் கிடைச்சிரும். நீங்களும் கொடுக்க வேண்டியதுனால இன்றைக்கி கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. ஏதாவது என்னென்ன மாற்றி விட்டு ஏதாவது ஒரு ரிலீஸ் கிடைச்சிரும். உங்களுக்கு ஒரு இடத்துலன்னு ஒரு ரிலீஸ். கன்னி ஏழில் உச்ச சூரியன் பொருளாதாரம் அல்லது வெளிவட்டாரம், மனைவி இவங்கிட்ட இருந்து அனுகூலமான நாள் இன்னைக்கு. 2க்கும் 9 கூடைய சுக்கிரன் உச்சம்.
ராசியாதிபதி 8ல் இருந்தாலும் கூட ஒரு உச்சம் பெற்ற சூரியனை கூட நண்பர்கள் வட்டாரம், மனைவி வட்டாரத்திலேருந்து உதவிகள் உண்டு. துலாம் ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து தனக்கு 6ல், அவர் 8க்கும் ராசிக்கு உடையவர், 6ல் மறைஞ்சு அதுக்கு இடம் கொடுத்த குருவும் 9ல் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து ராசியை பார்க்குறாரு. இன்னைக்கு ராசிக்குள்ளேயே இருக்க சந்திரனை 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். இந்த துலா ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரம் எல்லா சிறப்போட இன்றைய நாள் உங்களுக்கு இன்னைக்கு நகரும். பொருளாதாரம், வெளியூர் பயணம், செல்வ செழிப்பு, தொட்ட துறையெல்லாம் ஈடுபடும். யார்? துளாராசி நண்பர்களுக்கு. விருட்சிபம், இந்த விருட்சிபத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி ஆட்சியை உட்காந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார் சனி. பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை இதை எதிர்பார்க்கலாம். இந்த விருட்சிப ராசி நண்பர்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது கிளியர் ஆகும். இன்னைக்கு முடிச்சிட்டோம். கட் அண்ட் ரைட். பேச்சுவார்த்தை சுமூகமாக தெளிவுக்கு வந்துடும். தனுசு ராசியை குரு பார்க்குறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசியை குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது. அந்த சந்திரனை 7லிருந்து 11ஆம் இடத்தையும் ராசியையும் 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதனால் 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். ராசியை பார்க்குறது ஒரு சிறப்பு. வீரதீரங்கள் 3ஆம் இடத்தை 3ஆம் அதிபதி ஆட்சியாகவும் இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அற்புதமான நாள் இன்னைக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம், ரெண்டு தனஸ்தானம், தனக்காரகனாக இருக்க குரு 6ல் உட்காந்து தனஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ தனாதிபதி ஆட்சி சனி, முழு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருந்து 3ல் உட்காந்துருக்கிறார். வீரதீரத்தனாத்தை வருமானம், தனஸ்தானம் வலுப்பெற்றதுனால தனக்காரகனும் சப்போர்ட் பண்ணுறான். திடீர் யோகங்களும் திடீர் தரிசனம் உங்களுக்கு வீட்டு கதவு தட்டும் மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம், ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி, கூட ராகு. இவர்களை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். விசேஷ பார்வைன்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனை உட்காந்து அவர் 4ஆம் அதிபதி, கட்டடம், வாகனம், இதனால் இந்த ராசிக்காரங்க அனுகூலம் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொகுசு டூர் பஸ்ஸஸ்லாம் சொல்கிறாங்க. டூர் பஸ்ஸஸ் ஆர் வேன், இதை மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அந்த துறை மூலம் உங்களுக்கு அனுகூலமான நாள். மீனம், ராசிக்குள்ள சுக்கிரன், ராசியாதிபதி குரு 4ல் கேந்திரமாகிறார். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனு கூட சம்பந்தம். கடன்
நிவர்த்தியாகும். இன்றைக்கி சிறப்பாக கடன் இருக்குது. 12ஆம் இடம் ஆட்சி. வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியன் 12ஆம் இடம் ஆட்சி உங்களுக்கு அற்புதமான நாள். மிச்சம் இருக்காது, மற்றபடி சிறப்பான நாள். பார்ப்போம், இன்னொரு பதிவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள்.